பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். அவர் அநியாயம் செய்ய மாட்டார். அவர் குறைவில்லாம நியாயத்தை வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில இந்த நீதி கிடைக்கல பிரதர், எனக்கு நியாயம் கிடைக்கல. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை அநியாயமா உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? நீங்க செய்யாத தவறுக்கு உங்க மேல பழி சொல்லப்பட்டிருக்கா? ஒருவேளை நியாயமா வர வேண்டிய சொத்தோ அல்லது பொருட்களோ அல்லது உயர்வுகளோ ப்ரமோஷனோ உங்களுக்கு தலைப்பட்டு இருக்கா? நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் யார் தெரியுமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசி ரொம்ப அழகா எழுதுற பாருங்க. என்ன பண்ண? அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவாராம். உங்களுக்கு அதிகாரிகளோ மனுஷரோ நியாயத்தை விளங்க பண்ணாம இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக நியாயத்தை செய்வதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். என்ன காரியத்துல உங்க மேல அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு தேவப்படல, நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமா நீதி செய்யற உண்மையில தேவனா இருக்கிறார்.